வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூன்றாம் வகுப்பில் இருக்க வாலு போய் கத்தி வந்தது டும் 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 அப்படிங்கிற ஒரு பாடம்தான். பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு ஓணான் இருந்துச்சு. அது எங்கே இருக்கும்? வேலியில் தான் இருக்கும். அப்படி ஒரு நாள் வேலியை தாண்டும் போது ஓணானோட வாலில் முள் குத்திக்கிச்சு. உடனே அந்த முள்ளை அது எடுக்க பார்த்தது. அதனால் முள்ளை எடுக்கவே முடியல. உடனே ஊருக்குள்ளே வந்து ஒரு உழவரை பார்த்து, என் வாலில் முள் குத்திருச்சு, நீங்கள் கொஞ்சம் எடுத்து விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிச்சு. உடனே அவர் சரி நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து முள்ளை எடுத்து விட பார்த்தாரு. ஆனால் தவறுதலாக அந்த கத்தி இந்த ஓணானோட வால் மேலே பட்டு வால் துண்டாகி போச்சு. உடனே அந்த ஓனா சொல்லிச்சு, என் வாழை அறுத்துட்டிங்களா, ஒழுங்காக என் வாழை கொடுத்துருங்க, இல்லைன்னா அதை வெட்டின கத்தி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுச்சு. வாழை கொடுக்க முடியுமா? உடனே அவர் இந்த கத்தியை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார். அந்த கத்தியை வாங்கிட்டு காட்டு வழியில் நடந்து வந்துட்டு இருந்தது. அங்கே ஒரு மரம் வெட்டி மரத்தை கஷ்டப்பட்டு கோடரினால் வெட்டிகிட்டு இருந்தார். இது போய் கோடரினால் வெட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இந்தாங்க இந்த கத்தினால் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கத்தியை கொடுத்துச்சு. அவரும் அந்த கத்தியை வாங்கி மரத்தை வெட்ட பார்த்தாரு. கத்தினால் எங்காவது மரத்தை வெட்ட முடியுமா? முடியலை. கத்தி 2 துண்டாக உடஞ்சி போச்சு. உடனே அந்த ஓனா சொல்லிச்சு, என் கத்தியை உடைச்சிட்டிங்களா, ஒழுங்காக என் கத்தியை கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்கள் வெட்டின விறகெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே அவர் கத்தி உடஞ்சிருச்சு, கொடுக்க முடியாது, அதனால் நீ இந்த விறகை எடுத்துக்கோ அப்படின்னு விறகெல்லாம் ஓனான்ட்ட கொடுத்துட்டார். அந்த விறகெல்லாம் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே நடந்து வரும்போது ஒரு பாட்டி தோசை சுடுறதுக்கு விறகு இல்லாமல் மாவும் அடுப்பு வச்சுட்டு உக்காந்துருந்தாங்க. உடனே இது வந்து விறகெல்லாம் போட்டுட்டு, பாட்டி இந்தாங்க இந்த விறகை வச்சு நீங்கள் தோசை சுடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பாட்டியும் அந்த விறகெல்லாம் எடுத்து பற்ற வச்சு தோசை சுட்டுட்டாங்க. உடனே இந்த ஒன்றா சொல்லிச்சு, என் விறகெல்லாம் தித்துட்டியா, ஒன்றா விறகை கொடு, இல்லையா நீ சுட்ட தோசையை கொடு அப்படின்னு அந்த பாட்டிகிட்ட தோசையை வாங்கிட்டு போகுது. அப்போ ஒருத்தர் மோர் விற்றுட்டு வர்றாங்க. உடனே அவங்கள்ட்ட போய், பெண்ணே உனக்கு ரொம்ப பசிக்குதா, இந்த தோசையை சாப்பிட்றியா அப்படின்னு தோசையை கொடுத்துருச்சு. அவங்களும் ரொம்ப பசியாக இருந்ததுனால அந்த தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. உடனே அது, என் தோசை எனக்கு வேணும், தோசையை கொடுக்குறியா, இல்லை நீ கொண்டு வந்த பானையை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டு பானையை வாங்கிக்கிச்சு. உடனே அங்கேருந்து ஒரு தோட்டத்துக்கு போச்சு. அங்கே போனோடனே தோட்டக்காரரே தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த பானையை வச்சுக்கிங்களே அப்படின்னு தோட்டக்காரர்கிட்ட இதுவாக போய் பானையை கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு அது உடனே அந்த பானையை என்ன பண்ணுச்சு, உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுச்சு. அந்த ஒரு தண்ணி எடுத்து ஊற்றும் போது பானையும் உடஞ்சி போனோடனே இது உடச்சிட்டிங்களா, ஒன்றா என் பானையை கொடுங்க, இல்லையா இங்கே விளைஞ்சிருக்கிற பூவை கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடஞ்ச பானையை அவரால் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் அவர் அங்கே இருக்கிற விளைஞ்ச பூவெல்லாம் பறித்து கையில் கொடுத்துட்டார். உடனே அதெல்லாம் தூக்கிட்டு மறுபடியும் நடந்து வருது வேகமாக. அங்கே ஒரு பெண்ணு வந்துட்டுருக்காங்க, கையில் மேளத்தை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய், ஆஹா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பூ வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பூவெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருச்சு. அவங்களும் இதனோட இது தெரியாமல் அந்த பூவெல்லாம் எடுத்து தலையில் வைக்க பார்த்தாங்க. அப்போ அந்த பூவெல்லாம் ரொம்ப நேரம் ஆனதுனால வீணாக உதிர்ந்து கீழே வீணாக போயிடுச்சு. உடனே இது சொல்லிச்சு, அடடா என் பூவெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு என் பூ வேணும், ஒன்றா பூவை கொடுங்க, இல்லையா உன்கிட்ட இருக்கிற மேளத்தை கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டு மேளத்தை வாங்கிருச்சு. அப்புறம் அந்த மேளத்தை எடுத்துக்கிட்டு இது ஒரு பாட்டு பாடுது. ஓணனுக்கு வால் துண்டாகி போச்சேன்னு கவலையே வரல. ஏன் அப்படின்னா அது வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துச்சே ஒழிய நடந்து முடிஞ்ச ஒரு துன்பத்தை அது பார்க்கல. எப்போவும் எந்த ஒரு விஷயமும் நடந்து முடிஞ்சிட்டா அதை பற்றி கவலைப்படுறது வீணானது தான். கவலை வரும், இருந்தாலும் அடுத்தடுத்து என்ன செயல் இருக்குதோ நம்ம அதை தான் பார்க்கணுமோ ஒழிய நடந்து முடிஞ்ச எந்த ஒரு நிகழ்ச்சியும் திருப்ப நம்ம அதை பற்றி நினச்சி கவலைப்படக்கூடாது. இப்போது இது வால் போன கவலையெல்லாம் இல்லாமல் மேலே வாங்கின சந்தோஷத்தில் ஒரு பாட்டு பாடுது. என்ன பாட்டு தெரியுமா? வால் போய் கத்தி வந்தது டும் 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 டும், கத்தி போய் விறகு வந்தது டும் 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 டும், விறகு போய் தோசை வந்தது டும் 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 டும், தோசை போய் பானை வந்தது டும் 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 டும்,
பானை போய் பூவு வந்தது டும் 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 டும், பூவு போய் மேளம் வந்தது டும் 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 டும். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வு அடையக்கூடாது. எப்போவுமே நம்ம மனசோர்வு அடையக்கூடாது. மனம் சோர்வு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியாது. அதனால் நம்ம எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். மனசோர்வு அப்படின்னா நல்லா சோகமாக இருக்குது, என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நாளையும் நம்ம நல்லா வாழணும். நன்றி குழந்தைகளே.